ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இரவு தியானத்திற்கு ஆதாரமாக எபேசியர் 3:20 எபேசியர் 3:20 நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவர். நாம் வேண்டிக் கொள்வதற்கும், அதாவது நம்ம ஜெபம் பண்ணி அவர்கிட்ட கேட்குறதை விட அதிக நன்மைகளை அவர் தருவாராம். நாம் நினைப்பதை விட அதிக நன்மைகளை அவர் நமக்கு தருவாராம். எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்கள். அவருக்கு நன்றி செலுத்துவோமா? அல்லேலூயா என்று சொல்லி அவரை துதிப்போமா? ஆண்டவரை பாருங்கள். சாலமோன் 1 ராஜாக்கள் 3 இந்த சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஆண்டவர் அந்த வசனங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்கிறேன். 1 ராஜாக்கள் 3 கிபியாவிலே சாலமோனுக்கு கர்த்தர் தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேளு என்று சொல்லுகிறார். சாலமோன் ஆண்டவரிடத்தில் ஞானத்தை கேட்கிறார். சாலமோன் கேட்டது ஞானத்தை தான். அவன் கேட்ட ஞானத்தை ஆண்டவருக்கு அவனுக்கு கொடுத்துட்டாரு. அது போக அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் அவனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனால் வேதம் சொல்கிறது, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நாங்கள் எதிர்பார்ப்பதுக்கு மேலாக அதிகமாக நமக்கு தருவார். அப்படிப்பட்ட ஆண்டவர் தான் நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம். நம்ம எதிர்பார்ப்பதை விட அதிக நன்மைகளை நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். அந்த அலங்கார வாசல் அண்டையில் வைக்கப்பட்டிருந்த முடமான அந்த மாற்றுத்திறனாளி, அவன் என்ன கேட்குறான், பேதுருட்டியும் யோவான்டியும் பிச்சை தான் கேட்டான். அவர்களோ வெள்ளியும் பொன்னும் எங்களிடத்தில் உன்னிடத்தில் உனக்கு தருகிறோம், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நீ எழுந்து நடன்னு சொல்லி அவனுடைய அந்த மாற்றுத்திறனாளி, அவனுடைய முடமான அவனுடைய அந்த பலவீனத்தை குணமாக்கி அவன் எழுந்து நடக்கும்படி செய்து ஒரு அற்புதத்தை அவருடைய சரீரத்தில் செய்து விடுகிறார்கள். நாம் எதிர்பார்ப்பதற்கு மேலான நன்மைகளை அவர் செய்வார். அவருடைய பிள்ளைகளை நீங்கள் மாற வேண்டும், இடத்துல ஜெபிக்க வேண்டும். அவர் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பெரிய நன்மைகளை, பெரிய ஆசீர்வாதங்களை அவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்வார். அவர் நாம் எதிர்பார்க்கிறதை விட அதிகமான ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு காலத்தில் MCA படிக்க முடியாமல் ரொம்ப திணறினேன். 3 ஆண்டுகள் படிக்க வேண்டிய அந்த படிப்பை 7 ஆண்டுகள் படித்து முடித்தேன். ஆனால் அதற்கு பின்பு ஆண்டவருடைய படிப்பை ஆசீர்வதித்தார். MCA 3 வருஷம் படிக்க வேண்டியதை 7 வருஷம் படித்தேன்னா, ஆனால் அதன் பின்பு அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் MPhil படிக்க ஆண்டவர் கிருபை செய்தார். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் செட் முடிக்க கிருபை செய்தார். அதே கம்ப்யூட்டர் சயின்ஸில் PhD முடிக்க கிருபை செய்தார். 25 ஆண்டுகள் பேராசிரியராக பணியாற்றி துணை முதல்வராக கிட்டத்தட்ட 1000 பிள்ளைகள் படிக்கக்கூடிய ஒரு கல்லூரிக்கு துணை முதல்வராக முடிச்சு செய்தார். ஆண்டு பெரிய கிருபை உங்களுக்கும் அவ்விதமாய் செய்வார். அவரே நோக்கி பாருங்கள், அவர் உங்களுக்கு அவ்விதமாய் செய்வார். உங்களை உயர்த்துவார். எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ அதே இடத்துல நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கும்படி செய்வார். உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவனுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் 2 தனியாக அவனுக்கு தந்தருளினார். உங்களுக்கும் ஆண்டவர் 2 மடங்கு ஆசீர்வாதங்களை தருவார். கலங்கி தவிக்காதீர்கள், கண்ணீர் விடாதீர்கள், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த 2 மடங்கு ஆசீர்வாதம் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார், வல்லமுள்ளவராக இருக்கிறார். நம்ம எதிர்பார்ப்பதை விட மேலான நன்மைகளை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள பரம தகப்பனே, நாங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக எங்களுக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படி எங்களுக்கு செய்ய வல்லவரே, உடைய பிள்ளைகள் எதிர்பார்ப்பதற்கு மேலான ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுத்துடலாம். ஆப்ரேஷன் தான் வழி, வேறு வழி இல்லை என்று டாக்டர்களால் கைவிடப்பட்ட உடைய பிள்ளைகளை கண்ணோக்கி பாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே சகல வலிகளும் வியாதிகளும் பலவீனங்களும் நோய்களும் நீங்கும்படி கட்டளை கொடுக்கிறேன். நன்றி இயேசு சுவாமி, நன்றி நன்றி நன்றி, கோடானு கொடி நன்றி. சகல துதியையும் கனத்தையும் மகிமையும் வல்லமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென்.